நீ போய் கை கழுவுமா. எப்ப கல்யாணம்? என்ன முக்கியமான விஷயம், வா சொல்றேன். வர என்ன வேற ஏதாவது ஐட்டங்கள் எனக்கு வைக்க மறந்துருந்தா சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா. ஓடு. ஐயா மாவே தீர்ந்து போச்சு. இனிமே ஊற போட்டு உளுந்துல இருந்து நான் அரைச்சு அப்புறம் தான் ஊத்தி கொடுக்கணும். நேத்து காஞ்ச இட்லி இருக்கு, எடுத்து வரேன். கல்லு பையிலே, ஏன்டா அரைக்கிற மாவை கொஞ்சம் சேர்த்து அரைச்சு வைக்க மாட்டீங்க? என்ன அளவு இல்லாம சாப்பிடுவேன்னு தெரியாதா உங்களுக்கு? இன்னும் என்னங்க தின்னுட்டு இருக்கீங்க? எழுந்து வாங்க. இருமா வரேன். வாங்கன்னு சொன்னேன். முடிச்சிட்டு வரேன். ஓ கேவலமா இருக்கு. அந்த தட்டு வாங்க. கொஞ்சம் கூட டீசன்ஸே கிடையாது. இவரெல்லாம் என்ன ஆளோ. கடகடன் கையை கழுவிட்டு மேல வாங்க. இன்னும் போகலையா? பாரு இதையே பண்ணிக்கிட்டு இருக்காரு. யா ஷூர். ஓகே சார். யா நான் ஒன்று பண்றேன். ஆஃபீஸ்க்கு வந்து உங்களை மீட் பண்றேன். சரியா? மாப்பிள, நீ இன்னும் சாப்பிடலையே. கல்யாணம் ஒரு கார சட்னி செஞ்சிருக்கான். அந்த சட்னியில டேஸ்டுக்காக எதையோ ஒன்று மிக்ஸ் பண்ணிருக்கான். அடாடாடாடாடா, டேஸ்ட் அப்படியே அள்ளுதுப்பா. ஆமா ஆமா. அப்புறம் இன்னொரு 15 இட்லி சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த கல்லு பையன் என்ன சொன்னா தெரியுமா? மாவு தீர்ந்துருச்சுட்டாப்பா. செம்ம கடுப்பாயிட்டேன். இல்லனா அதையும் சாப்பிட்டு இன்னொரு 10 இட்லி பார்சல் பண்ணிட்டு போயிருப்பாப்பா. கல்யாணம் உனக்கு தனியா எடுத்து வச்சிருப்பான். நீ போய் சாப்பிடு. ஏங்க வந்துட்டமா. அப்புறம் மாப்பிள, இந்த கார சட்னி மறந்துடாத. ஓகேவா? அப்படியே அந்த மாமணி மறந்துடாத. சீக்கிரம் வாங்க. நீங்க உட்காருங்க, சூடா இட்லி வைக்கிறேன், சாப்பிட்டு ஐயோ நந்தினி, சாரி, எனக்கு டைம் இல்ல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கப்புறம் அட்வொகேட் கிட்ட போய் அவரை மீட் பண்ணணும். அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சரியா? அதுக்காக வெறும் வயித்தோடவா போவீங்க? நீ சும்மா விடுவ அப்படி சொன்னா? சரி, எப்ப டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் டைம்க்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? எங்க அவசரமா போயிட்டு இருக்கான்? என்ன அவசரமா ஓடிக்கிட்டு இருக்க? ஐயா அது ஒண்ணு இல்லையா, போற போக்குல புனிதா சாப்பாட மறந்துட்டு போயிருச்சு. சரி புள்ள மறந்துட்டு போயிருச்சு. நான் ஒரு 8 போய் கொடுத்துருந்தேன் போனேன். அதான் மறந்துடாம எடுத்துட்டு போன்னு படிச்சு சொன்னா மறந்துட்டு போயிட்டாளா? சரி ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. சரி மாதேமா கூட இருந்தாலே நம்ம மடியில வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிதான். அந்த பதட்டத்துல ஏதோ நானும் மறந்துட்டேன். என்னையா இப்போ புனிதா என்ன லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்காம போயிட்டாளா? ஆமாயா, இவளுக்கு இதே வேலையா போச்சு. மத்தியானம் சாப்பிடாம பட்னியா கிடப்பா. ஒரு நிமிஷம் இரு. எப்ப கிளம்புனா? ஐயா இப்பதான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிச்சே. 5 நிமிஷமா? ஆமா ஆமா. சரி பரவாயில்ல நந்தினி, லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட கொடுத்துரு. நான் போற வழியில கொடுத்துறேன். சார் நீங்க எதுக்கு? அதெல்லாம் பரவாயில்ல நந்தினி, அவ கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா. அவளோட ஆபீஸ் கூட நான் போற வழியில தான் இருக்கு. ஒன்னு ரோட்ல பார்த்தா கொடுத்துறேன், இல்லாட்டி நேரா ஆபீஸ்க்கு போய் கொடுத்துறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன சிரமம்? அதுக்கு நான் பட்னியா இருக்கணுமா? பட்னியா இருக்க விட்டுலாமா? வேண்டாம்ல? அப்ப விடு, நான் கொடுத்துறேன். சரியா? யூ டோன்ட் வரி. குடு கல்யாணம். ஓகே சரி. ஓகே நந்தினி, நான் கிளம்புறேன். ஐயா பார்த்து பதமா போயிட்டு வாங்க. ஓகே. நீங்களாவது ஞாபகமா கொடுத்துருக்கலான்னு. இது புடிங்க. இங்க பார்த்தா மாதேயம்மாவும் அசோகன் இருக்கிறப்ப நான் எப்படி கூட போய் பேச முடியும்? அந்த வேலையில நான் கொஞ்சம் மறந்துட்டேன். உங்களுக்கு இதே வேலையா போச்சு. சூர்யா சருக்கு தான் இப்ப அழைச்சு. இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் நான் தான் இழிச்சவன். என்னாச்சு? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் இறங்கி பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன் மினிட்டா? ரஞ்சித்ரா, நான் இப்போ உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருப்பேன். நீ புனிதா வந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் அவளை அங்க உட்கார வச்சுட்டு மறுபடியும் அவளோட ஆபீஸ்க்கு அவளை கூட்டிட்டு போய் விட்டுரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மறந்துடாத மச்சான். அந்த வீட்டுல அவளை 2 நிமிஷம் மட்டும் உட்கார வை. மத்த விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னத்துக்கு கூட்டு போக சொல்றான்? என்ன திட்டம் வச்சிருக்கானோ? ஆனா பெருசா ஏதாவது வச்சிருப்பான்.
என்னாச்சுங்க? ஏதாவது முக்கியமான மெசேஜா? ஆமாப்பா, ரொம்ப முக்கியமான மெசேஜ். போகிற வழியில் என்னோட ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அவனோட செக் புக் லீஃபு அவன் வீட்டில் இருக்கு. அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டானா. போகிற வழி தான், அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமே. உங்க ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்கு? யோசிக்காத, 2 நிமிஷம் தான். போகிற வழியில் செக் லீஃப் எடுத்துட்டு அப்படியே நான் உன் ஆஃபீஸில் இறக்கி விட்டுறேன். சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு போயிடலாம். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்யா. வா போகலாம். ம். பிளடி ராஸ்கல், என்னையவே இன்சல்ட் பண்ண பாக்குறியா? உன்னை விட மாட்டேன்டா டேய்.